வணக்கம். இன்றைய நாள் 17/11/2025 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவன். பனசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். திருமலையில் பதற்றம். போலீஸ் பாதுகாப்போடு அதே இடத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை. பருத்தித்துறை நகரசபைக்கு எதிராக கொட்டடி மக்கள் போராட்டம். மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு அச்சம். ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கைது செய்து விட்டீர்களா? அரசிடம் சஜித் கேள்வி. புத்தர் சிலை விவகாரம். வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட அனுர அரசு. சுமந்திரன் கடும் சீற்றம். சவுதி அரேபியா பேருந்து விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு ஆதரவு வழங்க இந்தியா திட்டம். முன்னாள் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். மீண்டும் அதே இடத்தில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. பௌத்த தேரர்கள் மற்றும் பெரும்பான்மை இன மக்கள் இணைந்து ஊர்வலமாக எடுத்து வந்து அந்த புத்தர் சிலையினை வைத்துள்ளனர். மேலும் பௌத்த தேரர்கள் இணைந்து பிரித் ஓதி வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட செயலகத்தில் நடத்தப்பட்ட கூட்டத்தின் பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையிலேயே அந்த புத்தர் சிலை மீண்டும் அங்கு வைக்கப்பட்டுள்ளதாக அங்கு ஒன்று கூடிய மக்கள் உள்ளிட்ட பௌத்த பிக்குவினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை நகரசபைக்கு எதிராக பருத்தித்துறை கொட்டடி மக்கள் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். குறித்த போராட்டம் 17/11/2025 காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொட்டடி கடற்தொழிலாளர்களின் படகு தரிப்பிடத்திற்காக தூர்வார்ப்பட்ட மண்ணை இதுவரை அகற்றவில்லை என தெரிவித்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன் போது குறித்த மண்ணை அகற்றுமாறு கோரி தவிசாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பதிலளித்த தவிசாளர் உடனடியாக மணல் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவு தேர்தல்களில் தோல்வி ஏற்படுவதால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு அஞ்சுகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ்டி டி சில்வா தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சட்டம் இயற்றி கொடுப்பதற்கு நாடாளுமன்றம் தயாராகவே உள்ளது. பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடத்தலாம். ஆனால் கூட்டுறவு தேர்தல்களில் தோல்வி ஏற்படுவதால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு அஞ்சுகிறது என்பதே உண்மை என குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே தேர்தல் முறைமை தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டியது நாடாளுமன்றத்தின் பொறுப்பு என ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க தனது வரவு செலவு திட்ட உரையில் வலியுறுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்படுவார் என தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதியளித்திருந்தது. குறித்த நபர் கைது செய்யப்பட்டு விட்டாரா என்று எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு வினா தொடுத்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்படுவார் என கொழும்பு பேராயரிடம் இந்த அரசு தரப்பினர் உறுதியளித்திருந்தனர். கடந்த ஏப்ரல் 21 முன்னர் தகவல் வெளியிடப்படும் எனவும் இவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். அவ்வாறு நடந்ததா? சூத்திரதாரி கைது செய்யப்பட்டு விட்டாரா என்று கேள்வி எழுப்பினார். அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவும் மற்றும் அரசும் பேரினவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கு கோழைத்தனமாக அடிபணிவதை இலங்கை தமிழ் அரசு கட்சி கேவலமாக காண்கிறது என சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட விடயத்தை தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நேற்றிரவு அமைச்சரின் கட்டளைப்படி திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்ட போது அரசாங்கம் இனவாத எண்ணமில்லாமல் சரியாக நடந்து கொள்கிறது என்று சிலர் நினைத்தார்கள். ஆனால் அப்படியல்ல என்பதை சில மணி நேரத்துக்குள்ளேயே அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார். பாதுகாப்புக்காகவே சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீள நிறுவப்படும் என்றும் வெட்கமில்லாமல் அறிவித்த போதே சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என்ற வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசும் முன்னைய அரசுகளைப் போலவே ஒரு இனவாத சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பதை நிறுவியுள்ளது. இக்கட்சியைச் சேர்ந்த அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் திருகோணமலை உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரா உட்பட உடனடியாக பதவி விலக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். சவுதி அரேபியாவில் பேருந்து ஒன்றும் டீசல் கொள்கலம் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் 42 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் இந்தியாவை சேர்ந்தவர்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஹைதராபாத்தில் இருந்து மக்காவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகள் பேருந்து மீது டீசல் கொள்கலன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. பக்தர்கள் மக்காவில் தங்கள் புனித கடமைகளை முடித்துவிட்டு மதீனாவுக்கு சென்று கொண்டிருந்த போது விபத்து இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விபத்தில் 20 பெண்கள் மற்றும் 11 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாகவும் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இதேவேளை இந்த விபத்தில் அதிகமாக இந்தியர்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஜெய்சங்கர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு முழு ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகம் பாதிக்கப்பட்ட இந்திய குடிமக்களுக்கும் குடும்பங்களுக்கும் உதவி செய்வதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்தவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்யவும் கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். கடந்த ஆண்டு மாணவர் எழுச்சியின் போது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்ட பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ICT மரண தண்டனை விதித்துள்ளது. ஹசீனா இல்லாத நிலையில் நடத்தப்பட்ட பல மாத கால விசாரணையை தொடர்ந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2024 ஆகஸ்ட் 5 அன்று பதவி நீக்கம் செய்யப்பட்டதில் இருந்த போது நாடு கடத்தப்பட்டு டெல்லியில் வசித்து வரும் 78 வயதான அவாமி லீக் கட்சி தலைவர் வன்முறையை தூண்டுதல், போராட்டக்காரர்களை கொல்ல உத்தரவு பிறப்பித்தல் மற்றும் மாணவர்கள் தலைமையிலான கிளர்ச்சியின் போது அட்டூழியங்களை தடுக்க தவறுதல் ஆகிய 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.